குட் ஈவினிங் சார். ஐ எம் நவீன் குமார் ஒர்க்கிங் ஃப்ரம் சுசியோட. நம்ம Hyundai பார்த்தீங்கன்னா 1967 வேர்ல்டு வைஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ இந்தியாவோட டைப் பண்ண பார்த்தீங்கன்னா 1996 வந்து டைப் பண்ணாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் 1998 பார்த்தீங்கன்னா சேண்ட்ரோ வழிகளை ஸ்டார்ட் பண்ணாங்க. லான்ச் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு அப்டேட் பைக்கெலாம் லான்ச் பண்ணி நம்மளுக்கு வந்து Hyundaiல வந்து இந்தியா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்காங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குளோபல் லெவலில் பார்த்தீங்கன்னா 5th ப்ரைஸ் இருந்தது. ஷார்ட் அண்ட் ஃப்ரீயில் வந்து 3rd ப்ரைஸ் வரைக்கும் நம்ம Hyundai சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துச்சு. அது இந்தியா விசஸ் பார்த்தீங்கன்னா அவங்க 2nd ப்ரைஸில் இருக்குது நம்ம Hyundai ஓகேங்களா. இது வந்து Hyundaiயோட பெரிய சக்ஸஸ்ஃபுல்னு நம்ம சொல்லலாம். இப்போ அந்த Hyundaiலேருந்து சப்போர்ட் மீட்டர் எஸ்யூவி என்ற மினி காரை பற்றி நம்ம பேச போகிறோம் ஓகேங்களா. மினி காரை பற்றி முன்னாடி ப்ரொஜெக்டை ஹெட்டாக சொல்லுவோம். கார்னிங் லேம்ப்ஸும் நமக்கு வந்து டிஆர்எல் நமக்கு வந்துடும். அதே இவ்வளோ இன்டீரியர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம க்ரூஸ் கண்ட்ரோல், வயர்லெஸ் சார்ஜர், புஷ்டட் பட்டன், இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் ஏசி கண்ட்ரோல், ரியர் ஏசி வென்ஸு, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் கொடுத்துருப்பாங்க. டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்டபிள், எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸும் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. மெயினாக ஸ்டேரிங் கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா கால் அட்டன் பண்ணுறது, கட் பண்ணுறது, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. க்ரூஸ் கண்ட்ரோலும் உங்களுக்கு சேர்ந்து கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு ஸ்டேரிங்கை பார்த்தீங்கன்னா ஹில் ஸ்டேரிங் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம Hyundai 6 ஏர் பேக்ஸ் சேனலாக நம்மளுக்கு வந்து அது மாதிரி இயர் சீட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்லைன் சீட்ஸும் கொடுத்துருப்பாங்க. 60/40 சீட்ஸும் நம்ம வந்து வெளியே வந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதுவுமே உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு. பூட் ஸ்பேஸும் நமக்கு வந்து அதிகம் தான். ஃபுல்லாக ஸ்டெப்னி வீல் எல்லாமே நமக்கு கொடுத்துருப்பாங்க சரிங்களா. இதே அவுட்லுக்கில் பார்த்தீங்கன்னா R15 வந்து டைனமிக் ஆய்வில் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு டோர் கிராண்ட் வந்து டோன் ஃபினிஷ்லேயும் கொடுத்துருப்பாங்க. ரியர் பார்க்கிங் சென்சார், கேமரா ப்ளஸ் அந்த டீபார்ட்டர் லைன்ஸு, வைப்பர் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்து வச்சுருப்பாங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் சன்ரூஃப் நமக்கு வந்துடும். ரூஃப் ட்ரைவும் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க பண்ணிக்கலாம். நம்ம எலக்ட்ரானிக் சன்ரூஃப்லாம் கொடுத்து நம்ம வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸாக கொடுப்போம். அதோடு பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலில் கனெக்ட் பண்ணிக்கலாம். காரை வந்து ரூலிங்னு சொல்லுவோம் நம்ம Hyundaiல பொறுத்த வரைக்கும். கனெக்ட் பண்ணி நம்ம Hyundai வந்து வெஹிக்கிள் வந்து எங்கெங்கே போகுது இந்த மாதிரி நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். அது மாதிரி அதை வெஹிக்கிள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்ம அதை கூட புஷ்டட் பட்டனும் வந்து நமக்கு ப்ளஸ் வந்து கீழே வந்து ஸ்மார்ட் கீ வந்து அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கீழே நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுத்து அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ்லாம் வந்து நம்ம வந்து Hyundaiல கொடுத்துருக்காங்க சரிங்களா. இதோட காம்படிஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து Brezza வரும், Sonax வரும், அப்புறம் வந்து காம்படிட்டர் பார்த்தீங்கன்னா Brezza, Sonax, Nexon இந்த 3 வெஹிக்கிள் வந்து முக்கியமான காம்படிட்டர் நம்ம வெஹிக்கிளாக வரும். இதில் வந்து 3மே எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் ஹெட் ஆம்ஸ் நம்மளாம் கொடுப்பாங்க நமக்கு வந்து. அதுமாதிரி மெயினாக பார்த்தீங்கன்னா கார்னரிங் லேம்ப் நம்ம உள்ள வந்து கார்னரிங் லேம்ப் வந்து நீங்கள் ரைட் சைடு ரொட்டேட் பண்ணுவோம், ரைட் சைடு ரைட் எடுக்கணும். நைட் டைம் நீங்கள் ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஒரு நல்லா இருக்கும் சரிங்களா. இது வந்து மெயினாக இருந்தால் அப்படின்னா கார் முக்கியமானது செகண்ட் சீட் தான். செகண்ட் சீட் அப்படின்னா நம்ம வந்து டூ ஸ்டெப் ரிட்டர்ன் சீட்ஸ் கொடுப்பாங்க நம்ம வெனியூவில் சரிங்களா. நீங்கள் லாங் ட்ராவல் போகும்போது, நைட் ட்ராவல் போகும்போது வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம கம்ஃபர்டபுளாக வைக்கலாம். இது காம்படிஷன் வெஹிக்கிள் வந்து எந்த வெஹிக்கிலும் நமக்கு வந்து ரிட்டர்ன் சீட்ஸ் கொடுக்கல. நம்ம வெஹிக்கில் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். அதுவே பெடல் லேம்ப்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம வெஹிக்கில் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அந்த காம்படிஷன் வெஹிக்கிள் எதுவுமே நமக்கு கொடுக்க கிடையாது. அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கீ சொல்லி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஸ்மார்ட் கீ நம்மளுக்கு வந்துடும். ப்ளஸ் வந்துன்னா ரிமோட்டில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நம்ம வெளியில் மட்டும் வர காம்படிட்டர் வெஹிக்கிள் எந்த வெஹிக்கிலும் நம்ம கொடுக்க கிடையாது. வெளியில் மட்டும் வருது. இது மாதிரி நம்ம அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம வெளியில் கொடுத்துருக்காங்க. இது இன்ஜின் டைப் பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் இன்ஜின்ஸ் வருது. 1.2 கப்பா இன்ஜின் வருது, 1 லிட்டர் டப்போ இன்ஜின் வருது, 1.5 டீசல் இன்ஜின் நமக்கு வருது. இதில் பிஎஸ் பார்த்தீங்கன்னா 1.2 கப்பா இன்ஜின் பார்த்தீங்கன்னா 83 PS பவர் வந்துடும் நமக்கு. 1 லிட்டர் டப்போ இன்ஜினில் 120 PS வந்து பவர் வந்துடும் நமக்கு. 1 லிட்டர் 5 பார்த்தீங்கன்னா 115 PS வந்து 115 PS நமக்கு வந்து வந்துடும் சரிங்களா. இந்த மாதிரி வெளியில் பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லான இன்ஜின்லாம் வந்து நிறைய சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருக்கு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எஸ்யூவி மாடல், அதாவது ஒரு எஸ்யூவி மாடல் தான் விரும்புகிறாங்க. இது வந்து இப்போ வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு காம்பேக்ட் எஸ்யூவி மாடல் வந்து இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்குது. நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் எல்லாம் இன்ஜினா அவங்க வெளியே தான் அதிகமாக போய்கிட்டு இருக்கு. Hyundai வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி வந்து இந்த வெஹிக்கில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 20+ வந்து வேரியன்ஸ் இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து 3 வேரியன்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன வேரியன்ட் பார்த்தீங்கன்னா E+, S+, வந்து 3 வெஹிக்கிள் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. வேரியண்ட்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரானிக் சன்ரூஃபும் ப்ளஸ் ரூம் லேம்ப் அடிஷனலாக வந்து அவங்க வந்து இன்னும் பூஸ்டப் மாதிரி கொடுக்குறாங்க. அவங்களுக்கு சன்ரூஃப் எல்லாம் இந்த பட்ஜெட் வந்து கம்மியாக இருக்கிறனால சன்ரூஃப் அதிகமாக விரும்புகிறாங்க கஸ்டமர்ஸ் எல்லாமே. அதுக்காண்டி நீங்கள் பேசிக் ஒரு ஈடுபாடும் அவங்க வந்து சர்வீஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு வந்து முன்னாடி சக்ஸஸ் பண்ணணும் போய்கிட்டு இருக்காங்க வைக்கிறேன். இதே போக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கீம்ஸில் கொஞ்சம் ஆஃபர்ஸ் நிறையா போயிட்டு இருக்கு. அதே போக பூஸ்டப் வந்து சொல்லி நம்ம கொடுக்குறாங்க. அதனால பார்த்தீங்கன்னா
17,000 உள்ள அக்சசரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் 5,000 பே பண்ணாலே போதும். அந்த மாதிரி அக்சசரிஸ் மீடியம் அக்சசரிஸ்னா ஹுண்டாயோட ஆஃபர்ஸ் வந்து கொடுக்குறாங்க உங்களுக்கு. இது வந்து நல்லா இருக்கும். இது மக்களுக்கு அதிகமாக எடுக்கிறாங்க, இன்னும் அதிகமாக எடுக்கிறாங்க. எடுக்கிற மாதிரி